பொன் வில்சன் சார், இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடியே இல்லை அப்படின்ற மாதிரி ஜிஜி சிவா சார் சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இயற்கையாக தெரியும் அவங்க என்ன நெருக்கடியில் இருக்காங்கன்னு. நம்ம நிதியமைச்சராக இருந்த பிடிஎல் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னதிலே நம்மளுக்கு தெரியும். அவருடைய ஆடியோ வெளியே வந்துருச்சு. நம்ம உதயநிதி அவர்களும் அவர் மருமகன் அவர்களும் சேர்ந்து 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. 2-3 வருஷத்தில் கலைஞர் சம்பாதிக்கிறதே சம்பாதிச்சிட்டாங்க, அது எப்படி பதுக்குறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஆடியோ வந்துச்சு. அவர் பேசுனது ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கு வரைக்கும் அது மேலே வழக்கோ எதுவும் சொல்லலை. ஆனால் யூடியூப்லேயோ ஒரு வலைதளத்துலையோ ஏதாவது அரசாங்கத்தை பற்றியோ அதிகாரிகளை பற்றியோ கருத்து தெரிவித்தா உடனே ஒரு வழக்குக்கு 2 வழக்கு 3 வழக்குன்னு குண்டர் சட்டம் பாயுது. ஏகப்பட்ட வழக்குகள் வருது. 2015 2016 புகார் தெரிவித்த வழக்குகள் கூட இப்போ அது உயிர் கொடுத்து வருது. ஆனால் அவ்வளோ பெரிய ஆடியோ லீக் ஆன போது 30,000 கோடி மகனும் மருமகனும் பற்றி ஆடியோ லீக் ஆக போது அது பற்றி வெளியே வரல. அப்போ என்னென்ன நெருக்கடி இன்றைக்கு முற்றிவிட்டது. அதோட ஓரளவுக்கு ஆதாரங்கள் கிடைத்து ஏதாவது முற்றிவிட்டதா அந்த சந்தேகம் எல்லாருக்கும் வருது. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க மத்திய பிஜேபி அரசாங்கத்தை விமர்சிச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது நிறைய விஷயங்களில் கிட்டத்தட்ட அவங்க 3 வருஷமாகவே இணக்கமாக தான் இருக்கிறாங்க. ஒன்று வேணா, செந்தில் பாலாஜி போன்ற வருடம் அவரை அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. உடனே ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் கடிதம் எழுதுறார். இதே கவர்னர் தான். என்ன எழுதுறாரு? அவர் உடல்நிலை சரியில்லை, அதனால அவருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக ஆக்கணும்னாரு. கவர்னர் ஒப்புதல் கொடுத்தாரா? கவர்னர் என்ன பதில் எழுதுறாருன்னா, என்னுடைய விசேஷ அதிகாரிகள் அரசியல் சாசன சட்டத்தில் எனக்கு கொடுத்துற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் மேலே வழக்கு இருக்கிறது, ஒரு கிரிமினல் வழக்கு இருக்கிறது, அதனால அவரை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்தாரா இல்லையா? அடுத்த நாளே அந்த வாபஸ் ஏன் வாங்கினாரு? இல்லை, அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்ற யார் சொன்னது அந்த அதிகாரம் இல்லைன்னு? அப்போ மசோதாக்கள் எல்லாம் நீங்க காலக்கெடுப்புல கீழே வச்சுக்குவீங்க, அந்த அதிகாரம் இருக்குதுன்னு நீதிமன்றத்துக்கே போறாங்க அரசு. உச்ச நீதிமன்றம் ஆணை கொடுத்த பிறகு நீங்க மசோதாவை பாஸ் பண்றீங்க. அப்ப மட்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு மசோதாவை எடுத்து வட்டீங்க. இந்த கடிதத்தில் மட்டும் உங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பதவியை நீக்கினீங்க. ஆனா அது உச்ச நீதிமன்ற வழக்குக்கு தான் போட்டுமே. ஏன் அடுத்த நாளே வாபஸ் வாங்கினீங்க? இந்த தீர்க்க தரிசனம் யார் கொடுத்தாரு உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு? அப்போ ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள நடந்திருக்குது. ரைட்டா? இது ஒண்ணு. அடுத்து எடுத்துக்கோங்க, செஸ் போர்ட். இல்ல, இதுல கூட ஒரே ஒரு நிமிஷம். அட்டர்னி ஜெனரல் சொல்றாரு அவருக்கு அதிகாரம் இல்ல, இதை திரும்ப பெறுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மத்திய அரசு சொல்லாம அட்டர்னி ஜெனரல் சொல்றாரு. மத்திய அரசுடைய கருத்து அதுதான். கருத்து அது. அப்போ அவங்க எனக்கு மாதிரி போறாங்க. ஏதோ ஒரு நடந்திருக்குதுல்ல, பேச்சுவார்த்தை நடந்திருக்குதுல்ல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து என்ன, செஸ் போட்டிக்கு போய் உடனே அழைக்கிறாரு. அழைச்ச உடனே அவர் வர்றாரு. அதே மாதிரி கேல் இந்தியா உடனே போறாரு. உதயநிதி அவர்கள் கூட அமைச்சரும் கிடையாது, சக அமைச்சர். நேராக போய் பார்க்குறாரு. உடனே அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உட்காந்து பேசுறாங்க சுமூகமா. இப்போ இது எப்படி நடந்துச்சு? இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் மோடியா ராகுலான்னு அவங்க போட்டி போட்டாங்க. நம்ம எடப்பாடி தான் பிரதமர் வேணும்னு சொல்லிட்டு 20% மக்கள் ஓட்டு போட்டாங்க. எனக்கு எடப்பாடி தான் பிரதமர் ஆகணும்னு தமிழ்நாட்டில் 20% மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த தேர்தலில் நெல்லையில் நயினார் நாகேந்திரன் அப்படின்ற ஒரு மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ட்ரெயினில் வரும்பொழுது 4 கோடி ரூபாய் ஹார்ட் கேஷ் அப்படியே பிடிச்சாங்களா இல்லையா? கையும் களமாக பிடிச்சாங்க. அவர் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, உறவுக்காரங்க எல்லாம் வந்துச்சு பத்திரிகையில். இன்றைக்கு வரைக்கும் அந்த விசாரணை என்ன ஆச்சு? ஏன் ஆமை வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்குது? கையும் களவுமாக பிடிக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் ஆமை வேகத்தில் ஏன் நகர்ந்துட்டு இருக்குது? அப்போ அதில் இருக்கிற விஷயம் என்னன்னு வெளியே வரவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ கலைஞர் நாணயம் வெளியிடுறாங்க. அதில் நம்ம ஒன்றும் முரண்படல. ஒரு நாணயம் வெளியிடலாம், தலைவரை பற்றி தவறு கிடையாதுன்னு. கடிதம் என்ன தீர்மானத்தில் என்ன வருது? மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து, நேற்று வரை இந்த ஒன்றிய அரசு என்ற இலக்கணம், தமிழ் இலக்கணம், தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரே நாள்ல மத்திய அரசுன்னு எப்படி மாறுது? அடுத்தது டீ பார்ட்டி. இந்த டீ பார்ட்டி பார்த்தீங்கன்னா சுத்தமா புறக்கணிப்பு. எப்படி புறக்கணிக்கணும்? இப்ப நீங்க கூட ஸ்ரீராம் சொன்னீங்க, நிதி ஆயோக புறக்கணிச்சாங்க. எப்போனா 3 வருஷமா புறக்கணிச்சாங்க. போன வருஷமும் போல, அதுக்கு முந்தின வருஷமும் போல 3 வருஷமா நிதி ஆயோக கூட்டத்தில் தான் முக்கியமா நீங்க மாநிலத்துக்குரிய நிதியை வேண்டுகோள் விடுக்கணும், கோரிக்கை வைக்கணும், ப்ராஜெக்டை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். அவங்க அப்பதான் திட்ட மதிப்பீடு அடுத்த ஆண்டுக்கான போடுவாங்க. அதுதான், அது காலகாலமா நடக்கிறது தான். அதை புறக்கணிக்கிறாங்க. ஆனா டீ பார்ட்டிக்கு நேற்று வரைக்கும் என்னன்னா, அதுக்கு நடக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் காங்கிரஸ் புறக்கணிக்குது, மதிமுக புறக்கணிக்குது,
விடுதலை சிறுத்தைகள் புறக்கணிக்குது, 2 கம்யூனிஸ்டுகளும் வீறு கொண்டு புறக்கணிக்கிறாங்க, எங்க கூட்டணியில் நாங்க போவே மாட்டோம்னு. ஆனால் கூட்டணி தலைவராக இருக்கிற ஸ்டாலினும் திமுகவும் அசுவில்லாம போறாங்க, கூட கூட்டு போலாம்ல கூட்டணி கட்சி கூட. அப்ப கூட்டணி கட்சிகளுக்குள்ள முரண்பாடு வந்துருச்சா இல்லையா? தலைமையை எதிர்க்கிறாங்களா இல்லையா? அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற தலைமை கட்சியை அவர்கள் நேரடியாக இன்றைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? சார், இப்போ இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு, கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரும் தெரிஞ்சும் பாஜகவோடு திமுக நெருங்குவதற்கான காரணம் என்ன? இதற்கான நெருக்கடி எங்க இருந்து உருவாகுது? காரணம் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. காரணம் சட்டமன்ற தேர்தலில் கேட்ட தொகுதிகளை கொடுக்க மாட்டாங்க, கேட்ட அளவுக்கு இணக்கமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல முதல் குரல் வந்துச்சு, எப்படின்னா எவ்வளவு நாள் நம்ம கூட்டணி சவாரி செய்யுது, நம்ம காலில் நிக்கணும். இன்னொரு நிதியமைச்சரின் மகன், கடந்த நிதியமைச்சரின் மகன் கார்த்தி சிதம்பரம், அவர் சொல்றாரு மத்தியில மட்டும் நீங்க ஆட்சியில பங்கு கேட்கறீங்க, இந்த இடம் ஆட்சியில பங்கு இங்க கொடுத்துடணும் அவர் கேட்கிறாரு. அப்போ உரிமை குரல் காங்கிரஸ்குள்ள ஒலிக்க ஆரம்பிச்சது. அப்போ கூட்டணிக்குள்ள விரிசல் இருக்கிறதால தான் உரிமை குரல் ஒலிக்குது. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே ஒரு நெருடலோட தான் இருக்கிறாங்க. அவங்க 3 விஷயங்கள்ல நெருடல், வேங்கவயல் விஷயத்துல நெருடல், ஒரு பொது தொகுதி கேட்டாங்க நெருடல், ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல சிபிஐ என்கொயரி வேணும்னு முதல் மாயாவதி கூட சேர்ந்து கேட்டவர் திருமாவளவன், அதில் மறைக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி அவங்க கூட்டணிக்குள்ள நெருடல் இருந்துட்டே இருக்குது ஒரு பக்கம். அதே மாதிரி தான் வைகோ மகன் துரை வைகோ அந்த திருச்சியில கண்ணில் கண்ணீர் விட்டார். எனக்கு என் உயிரா படலாம், நான் இது சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், உதயசூரில் நிற்க மாட்டேன். அப்ப அங்க ஒரு நெருடல். இப்படி எல்லா பக்கமும் கூட்டணி கட்சிக்குள்ள நெருடல் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு நான் சொல்லுது, 2023 ஜனவரியில் எடுத்த ஆய்வு, அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். என்ன ஆய்வுனா, அவங்க இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநில அமைச்சர்களை கணக்கு எடுக்கிறாங்க. நம்ம இந்தியா தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் சொல்றோம், ஆனால் குற்ற வழக்குகளில் நிலுவையில் பெண்டிங் கிரிமினல் கேசஸ் அகேன்ஸ்ட் த மினிஸ்டர்ஸ், இதுல இந்தியாவில் முன்னணியில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற 33 அமைச்சர்கள்ல 28 அமைச்சர்கள் மேல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. 85% எடுத்து தமிழ்நாடு குற்ற வழக்குல நிலுவையில் உள்ள அமைச்சர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்ப அந்த அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்களோ, பாஜக கூட போயிடலாம்னு. இயற்கை அழுத்தம் வரும் இல்ல, அதுக்கடுத்து இமாச்சல பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் எல்லாம் பின்னாடிக்குது. சரி, அதை விட சீரியஸ் கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கிறதுல 5வது இடத்துல இருக்குது. 33 பேர்ல 16 அமைச்சர்கள் மேல சீரியஸ் கிரிமினல் அஃபென்ஸ், கடுமையான குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருக்குது. அது 16 பேர், 33ல 16 பேர் அவங்க தான். நம்ம இந்தியாவில் 5வது இடத்துல இருக்கிறோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஊழலையும் கரைப்படிந்த அமைச்சர்களையும் வச்சிருக்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேறிய மாநிலமா காட்டுது. அதுதான் திராவிட மாடல். இப்ப எப்படி எதுக்கு நெருக்கடி வருது தெரியுதா? இப்ப நெருக்கடி வருதா, பிஜேபி கிட்ட போறீங்களான்றாங்களே, உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. செந்தில் பாலாஜி எவ்வளவு ஆண்டு கணக்குல உள்ள இருக்க முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி ஜாஃபர் சாதிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவனோட தம்பி முகமது சலீமை பிடிக்கிறாங்க. இதுல என்னென்ன உண்மைகள் வெளியே வருமோ, நம்ம ஆவடிக்குமார் ஐயா சொன்ன மாதிரி. இதற்கு மேல பாத்தீங்கன்னா பொன்முடி மேல 3 ஊழல் வழக்கு, 2 சொத்து குவிப்பு வழக்கு, ஒரு செம்மண் குவாரி வழக்கு, அப்புறம் துரைமுருகன் மேல 4730 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 10 கலெக்டர் கிட்ட விசாரிச்சாது. எங்க போகுது கையினா, நேரா போய் உச்சாணி கொம்புல இருக்கிற அமைச்சர்கிட்ட தான் போகும், கடைசி அங்கதான் போய் நிற்கும். அப்ப நெருக்கம் வருகிறது, அந்த வலை நெட்வொர்க் நம்மளை நோக்கி வருகிறது, அந்த பயம் இருக்கும். KKSSR தங்கம் தென்னரசு தன்னால தள்ளுபடி பண்ண வழக்குல, இவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்குல தானே எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு ஹைகோர்ட்ல. இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் அந்த மாதிரி எடுத்ததே கிடையாது. தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்குல இன்றைக்கு எடுத்து விசாரிச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதியே சொல்லிட்ட சந்திரசூட் தலைமை நீதிபதி, இந்த ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பரிசுன்ட்டார். அப்ப அந்த அளவுக்கு ஊழல். ஐ பெரியசாமி வீட்டு வசதித்துறை, KN நேரு, ரகுபதி, MRK பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன், தாம அன்பரசன், கீதா ஜீவன், இத்தனை பேர் மேல வழக்கு கத்தி தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்குது. அப்ப அங்க ஆளுகள் இருக்கிறவங்க தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அப்ப திமுகவுக்கும் அதன் தலைமைக்கும் தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அப்போ அங்க ஆட்சி கட்டல யார் இருக்கா? எப்படி எனக்கும் போனா நீதிபதியை விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் நீதிபதி கிட்ட விவாதம் பண்றது யாரு? அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், இவங்கெல்லாம் யாரு? அரசு சார்ந்தவர்கள். எந்த துறையில இருந்தாலும் சரி, டிவிஎஸ்னாலும் சரி, அமலாக்கத்துறையினாலும் சிபிஐனாலும் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி தான், சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. வக்கீலின் வாதம் பலவீனமாக இருந்தால் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுவார்கள்.
அந்த சித்தாந்தத்துல வரும்ல. அப்போ உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னா உரிமைக்கு குரல் கொடுக்கறத கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், உறவுக்கு கை கொடுப்போம்னு அந்த சித்தாந்தத்துல தான் தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. பேசுவோம். பொன்னில்சன் சார், உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமா சொல்லுங்க சார். இல்ல, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்றது வந்து அந்த மக்களுடைய 65 ஆண்டுகால கனவு. அதை வந்து கடந்த காலத்தில் வந்து ரொம்ப சோதனையான காலகட்டத்தில் கூட கொரோனா முடிஞ்சவன் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து முதல் வந்து 2000 இவர் ஆட்சிக்கு வந்த உடனே, அதாவது அதுக்கு முதல் அடிக்கல் நாட்டி 1612 கோடி ரூபாய் ஒதுக்கி கிட்டத்தட்ட 1045 குளங்கள், அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களில் 1045 குளம், குட்டை, ஏரிகள் நிரம்பி 50 லட்சம் மக்கள் பயனடையக்கூடியது, 50 லட்சம் மக்களும் விவசாயிகளும் பயனடையக்கூடிய திட்டத்தை ஆரம்பித்து 80% பணியை முடித்து இந்த ஆட்சி கையில் ஒப்படைச்சார். இப்ப அவர் திறக்கிறாரு, இன்றைக்கு திறக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். நம்ம முதலமைச்சர் திறக்கட்டும், நம்ம பாராட்டுறோம், இல்லைன்னு சொல்ல அந்த பேர் எடுத்துட்டோம். ஆனால் வரலாறு வந்து பதிவு பண்ணியிருக்கோம். 2016 வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இதற்கு ஆய்வுக்காக நிதி ஒதுக்குனாங்க. 2017 எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பிப்ரவரியில 1612 கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டத்தை முடித்து வைத்தார். அதனால இது வரலாறு, இதை பதிவு பண்ணோம். அதிமுக இந்த பேர் வந்து வரலாறுல இருக்கும். இந்த இப்போ திமுக எடுத்துக்கிற நிலைப்பாடு, பிஜேபி கூட நெருக்கமா வரக்கூடிய நிலைப்பாடு என்னன்னா, அவர்கள் சொல்லுவது என்ன, எல்லா காக்கைகளும் பறவைகளாகும், ஆனால் எல்லா பறவைகளும் காக்கைகளாகாது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக என்ன சொல்லுகிறதோ அதை அடிமை போல கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு கூட்டணி கட்சி சொல்றது கூட திமுக கேட்காது, எங்கள் பாதையில நாங்கள் பயணிப்போம். அதற்கு காரணம் என்னன்னா, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். இந்த திமுக என்ற அம்மி மீது மிகப்பெரிய ஊழல் என்ற அடி பட்டிருக்கிறது. அதனால அந்த பட ஆதாரம் கிடைக்க அது பிஜேபி நோக்கி நகரத்தான். நன்றி சார். இது இயற்கை.